வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 17 இன்னைக்கு சைரக் டே அப்படின்னு சொல்லிட்டு போலாந்தில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இது முறையாக அந்த 19ஆம் நூற்றாண்டில் போலாந்தும் சோவியத்தும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இதுக்கப்புறம் நமக்குள்ள பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாச்சு. பல நாடுகள்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பாக இருந்தது. அவங்க இந்த ஜெர்மனுடைய ஆக்கிரமிப்பில் வந்ததுக்கப்புறம் பல பேர் வந்து ஜெர்மனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த போலாந்தும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இவங்களை விட்டு வைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் 1939 எந்த விதமான முறையான ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அவங்க மேலே போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போயிட்டு இவங்களை கண்ட்ரோல் பண்ண அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3,20,000 பேர் அந்த பகுதியிலேருந்து நாடு கடத்தி சைபீரியாவுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வை நினைவு கூறணும்னு தான் பார்த்தீங்கன்னா 1998 இந்த டேவை உருவாக்கி அந்த சைரக் டே அப்படின்னு சொல்லிட்டு போலாந்தில் ஒரு டே வந்து செய்கிறாங்க செப்டம்பர் 17. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் கிட்டத்தட்ட 29% மக்கள் வெளியிலேருந்து உள்ளே வந்து தங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியவங்கள தான் இப்போ இருக்கிறாங்க கரண்ட்டாக. அது எண்ணிக்கையில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 7,50,00,000 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கிற அந்த நாட்டில் அவங்க நாட்டிலேயே பூர்வீகமாக இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் தேவை அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. பட் ஆனால் அது மட்டும் கான்செப்ட் இல்லை. ஏன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினரை தவிர மற்ற எல்லாருமே வெளிலேருந்து உள்ளே வந்து தங்கியிருக்கிறவங்க தான். அதனால் பல பேர் நாடுகளில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு இடம் நமக்கு எல்லாரும் கிடச்சிருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு ஒரு செழிப்பான ஒரு ஆரோக்கியமான அன்பான ஒரு இடமா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குள்ளேயும் வேணும் அப்படின்றத ஒரு நோக்கத்தை உள்ளே வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. 1973 இந்த சிட்டிசன்ஷிப்புக்காக ஒரு ஆக்டெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. இவங்களுடைய சட்டத்திட்டங்கள் என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த டேட்டு உருவான அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இந்த டேவாக சூஸ் பண்ணி யூனிட்டியாக ஒற்றுமையாக வாழணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட் உள்ளே வச்சு தான் ஆஸ்திரேலியா சிட்டிசன்ஷிப் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 17. நெக்ஸ்ட் ரெட் கிராஸ் டே வந்து இந்தோனேஷியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு தொழிலதிபர் ஹென்ரி டுனாண்ட் அப்படின்ற பர்சனு. இவர் இங்கே இத்தாலிக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு பெரிய வாருன்றது நடந்துட்டு இருந்து சோல்ஃபெரினோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரை பார்த்துருந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1859 ஒரு புக்காகவும் எழுதுறாரு. அதை தொடர்ந்து 1863 செவிலிய சங்கங்கள்லாம் உருவாக்கி கிட்டத்தட்ட 12 நாடுகள் அதுக்கு சைன் பண்ணி அந்த ஜெனீவா ஒப்பந்தத்தில் சைன் பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக இந்தோனேஷியாக்குள்ளேயும் அந்த செவிலியர்கள் சங்கம் வருது. இது டச்சுக்காரங்க அவங்க 1873 உள்ளே கொண்டு வராங்க. அதை தொடர்ந்து ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு வர அதை கலைச்சிட்டாங்க. மறுபடியும் 1945 பல போராட்டங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த செவிலிய சங்கம்ன்றது உருவாச்சு இந்த 17ஆம் தேதி செப்டம்பரில். அதனால் அதை குறிக்கணுன்ற ஒரு கான்செப்ட்னாலையும் இந்த போரில் அடிப்பட்ட வீரர்கள்லாம் எத்தனை பேர் காப்பாற்றிருக்காங்க, தன்னுடைய வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இப்போ வரைக்கும் மக்களுக்காக அவங்களுடைய வியாதிகள்லாம் போகணும்னு சொல்லி செவிலியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்படிப்பட்டவங்களையும் அந்த ஒரு மத சார்பற்ற ஒரு அமைப்பை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டு வருமா ரெட் கிராஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 17. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் டேவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தோனேஷியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் டேக்குக்கான காரணம் இருக்குது. ஏன்னா இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 17,000 தீவு கூட்டங்கள் ஒன்றா சேர்ந்தது தான் அந்த பகுதி. அப்படி இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ன்றது எவ்வளோ கஷ்டமான ஒன்றா இருக்கும்னு நினச்சி பார்த்துங்க. ஏன்னா அந்த முழுக்கவும் பார்த்திங்கன்னா நீர்வழி பாதைகளாக இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன தீவுங்க அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணோன்னா எவ்வளோ படகுகள் தேவைப்படும். அதுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய சிக்னல்ஸ் இப்போ எப்படி நம்ம ரோட்டில் போகும்போது சிக்னல்லாம் நம்ம வச்சுருக்கிறோமோ அந்த மாதிரி இந்த கடலில் போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிக்னல்லாம் அவங்க யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. அவ்வளோ போக்குவரத்து நெரிசல்ன்றது கடல்லே ஏற்பட்டுன்னு தான் இருக்குதா. இப்படி தீவுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டை பண்ணுறவங்களை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலையும் அண்ட் நிலப்பகுதியிலே பார்த்திங்கன்னா ஜாவா அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் நாட்டினுடைய பாதி மக்கள் தொகை இருக்கிறாங்க. இவங்களுடைய ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,50,000 கிலோமீட்டர் வரைக்கும் சாலைகளை போட்டிருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே ஒரு 700 விமான நிலையங்களை வச்சுருக்காங்க. 60 விமான நிலையங்கள் அன்ஆத்தரைஸ்டாக அது சரியாக இயங்காத ஒரு விமான நிலையங்களாகவும் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அந்த தொழிலாளர்கள் தான் இப்போ நம்ம நாட்டுக்கு இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்போர்ட்ன்ற ஒரு கான்செப்டே இல்லைனா இந்தோனேஷியா பெரிய லெவலில் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலை உள்ளே வச்சு தான் இந்த ஃப்ரான்ஸ் சேடா அப்படின்ற ஒரு பர்சனு அப்போ அமைச்சராக இருந்தார். அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்தோனேஷியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 17. இன்றைக்கி நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு பெலாரஸில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 1918-21 காலகட்டத்தில் சோவியத்தோடு சேர்ந்து பெலாரஸ் போலாந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் தோல்வியை கண்டதுக்கப்புறம் ஜெர்மன் வந்து இவங்களை ஆக்குபை பண்ண இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு 1939 செகண்ட் வேர்ல்டு வாரினுடைய ஸ்டார்ட்டு. அந்த சமயத்தில் சோவியத்தினுடைய துருப்புகள் இந்த செப்டம்பர் 17ஆம் தேதி அப்படியே பெலாரஸ்குள்ளே போய் அவங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்ச அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு பெலாரஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நாளுக்கு பின்னாடி ஒரு நெகட்டிவான கருத்துக்களும் இருக்குது. இவங்க வந்து ரஷ்யாவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா 2021 தான் இந்த டேவே உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போனா பார்த்துங்க ரஷ்யாவுக்கு ஒரு விதமான மறைமுகமான சப்போர்ட் இவங்க காட்டுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வந்து எதிர்மறை எண்ணங்களாக இதை வச்சு ஒரு டேவாக வந்து அனுசரிக்கப்படுது நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு பெலாரஸில். நெக்ஸ்ட் இன்றைக்கி ஆன்டினோ
அகஸ்டினோ நேட்டோ அப்படின்ற ஒரு பர்சனுடைய பர்த்டேவை நேஷனல் ஹீரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கோலா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கோலாவை பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகலினுடைய கண்ட்ரோலில் தான் அவங்க இருந்தாங்க. இவர் 1951 ஒரு கைது பண்ணுறாங்க. பிரிவினைவாதம்லாம் ஏற்படுத்துறாரு, இதுமாதிரி அரசுக்கு எதிராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகலால். அது தொடர்ந்து ஒரு பெரிய லெவலில் மக்கள் இயக்க கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகுறாரு. 1959 ரிலீஸ் ஆகி வந்த உடனே மறுபடியும் அவங்க நாட்டினுடைய அந்த போர்ச்சுகலோடைய எதிர்ப்பெல்லாம் காட்ட சுதந்திர போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கை கொடுக்க நாட்டினுடைய முதல் ஜனாதிபதியாகவும் ஆகிறாரு. அப்படி ஒரு நாட்டினுடைய ஹீரோவாக இருந்த ஒரு பர்சனை நினைவு கூர்ந்து இந்த நாளில் நம்ம நாட்டுக்காக உயிர் கொடுத்து எல்லாரையும் நினைவு கூறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்த்டே வச்சு யூஸ் பண்ணி நேஷனல் ஹீரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கோலா ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 17. அடுத்ததாக ஊவா சோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சிலியில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஊவா சோஸ் அப்படின்றது குதிரை வீரர்களை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு பேர் தான். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எதனால் இந்த பேர் வச்சாங்க அப்படின்றதுக்கான எந்த விதமான ஒரு விளக்கங்களும் பெருசாக கிடைக்கல. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புராண கதைகளில் வரக்கூடிய ஒரு ஹீரோஸ். இவங்க வருவாங்க, மக்களை காப்பாற்றிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லேயே இவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ பெருவாரியான மக்கள் தொகையில் இவங்களும் அவங்க சிலி நாட்டில் இருக்கிறாங்க. இவங்க அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த தைரியம், தேசபக்தி அப்படின்ற கான்செப்ட்லாம் இவங்க இருக்கிறதுனால இவங்க நாட்டினுடைய எல்லா கலாச்சார நிகழ்வுகள்லையும் இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு, ஒரு இடம்ன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ குதிரையில் நிறைய சாகசங்களை பண்ணுறது, அந்த மாடுகளை ஓட விட்டு அதை பிடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விளையாட்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது நடக்குது அவங்க நாட்டில் சிலியில். அதனால் அதை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலையும் ஒரு காலத்தில் வெறும் குதிரை வீரர்களை மட்டும் கொண்டாடிட்டு இருந்தவங்க அது அப்படியே விவசாயிகளையும் அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க இவங்க எல்லாரையும் கொண்டாடுற மாதிரியான ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு. அப்படிப்பட்டவங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக, குதிரை வீரர்களை, குதிரைப்படை வீரர்களாக இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக ஊவா சோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலியில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 17. அன்பும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு தாங்கிற பட்சத்தில் எதிர்பார்ப்பு இல்லாத உறவுகள் எதுவும் இல்லை. எதிர்பார்ப்புங்கிறது தவறும் இல்லை. ஒன்று அதோடு சேர்ந்து வாழ கற்றுக்கணும், இல்லையா அது எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி வாழ கற்றுக்கணும். புலம்பி எந்த பயனும் இல்லைங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்ககிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.